இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் சீனு பாருங்கள். இதுக்காகவே அது 100 நாள் ஓடின தமிழ் படம் இல்லையா? அதாவது வந்து ஒரு அண்ணனை அண்ணன்னா செகண்ட் ஒய்ஃபோட பையன். ஒரு அண்ணனை ஒரு தங்கச்சி கூட்டுன்னு, அம்மாவும் கூட்டுன்னு, ஸ்டெப் மதர் கூட்டுன்னு ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு வர்றாரு. அந்த தங்கச்சி ஜமீன்தார் பையன் வந்து லவ் பண்ணி காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அந்த 2 சிறுசுங்க. இது அண்ணனுக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணனுக்கு தெரிஞ்சு, சரி வா நேராக போய் நம்ம அந்த வீட்டில் பையன் வீட்டிலவே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வந்து அந்த பர்டிகுலர் சீன் இல்லையா, நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் மறுபடியும் பார்க்கணுன்னு அந்த அளவுக்கு பிக்சரைசேஷன் பண்ணி சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வியூவர்ஸுக்காக இன்னொரு வாட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரியா? இப்போ நீங்கள் அந்த சீனு பார்க்குறங்க பாருங்கள். அவர் வந்து அந்த ஜமீன்தார் வந்து அந்த பையனை விரல் காட்டி பேசுகிறாரு. டேய், என் சொத்து எவ்வளோ தெரியுமா? என் செல்வாக்கு எவ்வளோ தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? என்னோட ஒரு நாள் சம்பாதனை உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக கூட சேர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையனை வந்து தங்கச்சி வச்சு ஒரு பொண்ணு வச்சு வளைச்சி போட்டு இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு வந்துட்டுங்களா? கட் அவுட் அப்படின்னு அந்த ஜமீன்தார் அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணன்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு அந்த தங்கச்சி மூஞ்சி ஒரு மாதிரியாக சுலுக்கிடுச்சு. ஐயோ, நம்ம அண்ணனை இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, இந்த அவமானமெல்லாம் அவர் தாங்கிக்கணுமா? இதெல்லாம் என்னால் தானே அப்படின்னு தங்கச்சி மூஞ்சிலவே அந்த கவலை தெரியறது. அம்மா சும்மா இருப்பாங்களா? பெத்த தாய் இல்லைனாலும் அம்மா தானே, சும்மா இருப்பாங்களா? அம்மா வந்து அந்த ஜமீன்தாரை கரெக்டான டைமில் இன்டர்ஃபியர் பண்ணி எதிர்த்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போமா? கேளுங்க. நிறுத்துங்க. உங்கள் சொத்து, உங்கள் செல்வாக்கு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவன் காலு தூசுக்கு சரியாகுமா? அவன் யார் தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் அவரோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த லீடு மேல் ரோலோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு பிஜிஎம். இது தாங்க சீனை. இந்த சீனில் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக புரியும் இல்லையா? இந்த சீனுக்காகவும் 10 வாட்டி பார்த்த ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இந்த படம் எடுத்தால் நிர்மாதாக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும், தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், அதில் நடித்த நடிகர்களுக்கும் நல்லா வருமானம் இல்லையா? இதில் யாருக்கு லாஸ்ன்னா அந்த அப்பாவி ரசிக மக்களுக்கு தான். சொந்தமாக சம்பாதிச்சு செலவு பண்ணால் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு போய் ரசிகர் பண்ணுறவன்னு சொல்லி வீணு செலவு பண்ணி இந்த மாதிரி அப்பா அம்மா பணமெல்லாம் பேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே, அது நமக்கு வேண்டாம். அது ஒரு தனியாக கூட்டம். இது தானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வேறு பஞ்சு டைலாக் அடிச்சிடுவாங்க. இந்த தமிழ்நாடுக்கு என்னை வாழ வைக்க தெய்வங்க தமிழ் மக்களுக்காக நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு அடிக்கடிக்கு ஒரு டைலாக் அடிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் சும்மாவும் இருப்பாங்க.
நான் அரசியலில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமையும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தானே. அதனால் நீங்களே முடிவு பண்ணுங்க. அவங்க ஏதோ அவங்க ப்ரொஃபஷன் நடிக்கிறாங்க, கோடியாக பணம் வாங்குகிறாங்க, ரெம்யூனரேஷன், கோடியாக சொத்து சுகம் வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் அவங்க என்ன தேசத்துக்காக ஏதாவது தியாகம் பண்ணாங்களா? சொசைட்டிக்காக ஏதாவது தன்னை சொத்தெல்லாம் சொசைட்டிக்காக கண்ட்ரிக்காக கொடுத்துட்டாங்களா? லைக் காந்திஸ் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் ஒரு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்களே, நியாயமா அப்படின்னு கேட்க தோன்றது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நியாயம்தானே? இப்போது திருந்துங்க, கொஞ்சமாவது திருந்துட்டாக்கா உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதில்லை. ஸோ அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களை திருந்த விட மாட்டாங்க இல்லையா? அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து யோசிங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு அட் த எண்ட் க்ளோசிங் டைமில், தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Support us. Thank you. God bless you all.